உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெருப்பு இல்லாம ஒரு சூப்பரான ஒரு அரைக்கீரை வச்சு ஒரு சாலட் செய்ய போறோம். அதாவது பன்னீர் அரைக்கீரை சாலட் தான் செய்ய போறோம். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இங்க பன்னீரை எடுத்திருக்கேன். இந்த பன்னீரோட நம்ம என்ன செய்ய போறோம்னா, கொஞ்சம் வத்தப்பொடி, அதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இப்போ மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. இதுல கொஞ்சம் என்ன செய்யணும்னா, எலுமிச்சம்பழத்தை இதை அப்படியே லைட்டா புளிஞ்சு விட்டுலாம். புளிஞ்சிட்டு அப்படியே லைட்டா என்ன செய்யணும், ரொம்ப ஜென்டிலா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பன்னீரை குக் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் இப்போ டைரெக்டாக சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. ஸோ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் அரைக்கீரை. நார்மலாக நீங்கள் கேட்கலாம், ஏன்டா அரைக்கீரை பச்சையாக சாப்பிட்லான்னு. அரைக்கீரை பச்சையாக சாப்பிட்லாம். ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபாரின் கண்ட்ரிலாம் போனீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்க என்ன செய்வாங்கன்னா, வதக்கவே மாட்டாங்க, டைரெக்டாக அப்படி சாப்பிடலாம். ஆனால் அரைக்கீரை நம்ம என்னன்னா, அந்த காலத்துலேருந்தே வதக்கி சாப்பிட்டதுனால இன்னைக்கு என்னன்னா நல்லா குக் பண்ணி தான் சாப்பிட்றோம். ஆனால் அந்த அரைக்கீரையை பச்சையாக சாப்பிடலாம். இப்போ ஆனால் அரைக்கீரையை நீங்கள் எடுக்கும்போது என்னன்னா, அதில் எங்கான லீஃப் இருக்கும். எங்கான லீஃப்னா கொஞ்சம் இளமான இலைகள் இருக்கும். அந்த இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இதோட இதை மட்டும் வச்சு செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. இதோட ஒரு தக்காளி. எப்போவுமே நம்ம வீட்டில் என்னன்னா, இந்த ஒரு ஹார்டான பாட்டு இருக்கும், அதை நம்ம யாருமே எடுக்கிறதில்ல. இதை எடுத்துட்டு தான் நம்ம என்னன்னா சமைக்கணும். இதை எடுத்துட்டு என்ன செய்யறோம்னா, லைட்டா வெஜ்ஜஸ் மாதிரி நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியானது. இதோட நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் குக்கும்பர். இதை பீல் பண்ணணும் அப்படின்லாம் தேவையே கிடையாது. குக்கும்பரையும் இதில் சேர்த்துலாம். இதோட கொஞ்சம் ஃப்ரூட்ஸுக்காண்டி நம்ம என்ன செய்ய போறோம்னா, கொஞ்சம் இனிப்புக்காண்டி ஆப்பிள் சேர்க்க போகிறோம். ஆப்பிளையும் நீ என்ன செய்யணும், லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் அப்படியே சேர்த்துலாம். இது இதில் கொஞ்சம் பொமக்ரனட். பொமக்ரனட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இதை நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, இந்த குடல் புண் இருக்கு இல்லையா, யாருக்காவது குடல் புண் அப்படிலாம் இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன அசிடிட்டி இருக்கவங்க நீங்கள் இந்த மாதுளம்பழத்தை ஜூஸ் அடித்து சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த குடல் புண்கள் எல்லாம் ஆறும். அதோட சேர்த்து இது ஒரு ஹெல்த்தியான ஒரு சாலட். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் கிரேப்ஸ் சேர்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான, அதாவது எல்லா விட்டமின்ஸும் இதில் இருக்கும். கிரேப்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் பொமக்ரனட், ஆப்பிள். ஸோ அது இதை இப்படியே சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சம் ஆரஞ்சு சிட்ரஸ். இதை செக்மெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, நீ அதுக்குள்ளே இருக்கிற அந்த தோலை யூஸ் பண்ணனா என்ன ஆகும்னா, லைட்டாக ஒரு கசப்பு தன்மை வரும். அதனால தான் நான் என்ன செய்யலைன்னா, அந்த தோலை யூஸ் பண்ணல. இதோட கொஞ்சம் மல்லி இலை. மல்லியை என்ன செய்யணும், சின்ன சின்னதாக அப்படி சாப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதை அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது, பொமக்ரனட் இருக்குது. சிட்ரஸுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, ஆரஞ்சு சேர்த்துருக்கோம். அதே நேரத்தில் அரைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்பெஷலாக கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை என்ன செஞ்சலாம்னா, இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சுருவோம். இப்போது பிளேட் எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் நான் என்ன செய்ய போகிறேன்னா,
நம்ம வச்சிருக்கிற இந்த சாலடை லைட்டாக சேர்த்துலாம். கொஞ்சம் பன்னீர், இது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நான் வந்து இதில் வந்து உப்பு சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துவோம். ஏன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அடுத்தது இதோட நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஒன்று பண்ண போகிறோம். இப்போ வந்து சாலட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயாச்சு. இதில் வந்து நான் இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த ஆரஞ்சு பழம், இதை வந்து நல்லா புளிஞ்சிடலாம். சாத்துக்குடி ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா இதில் வந்து புளிஞ்சாச்சு. இது வந்து என்ன செய்யணும்னா அதில் சீடு வந்து இருக்கும். அந்த சீடை கூட நம்ம என்ன செஞ்சலாம்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதில் ஆரஞ்சு ஜூஸை புளிஞ்சாச்சு. கொஞ்சம் தேன் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு, சேர்த்துட்டு லைட்டாக என்ன செய்யணும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதோட கொஞ்சம் ஆயில், இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து லைட்டாக அப்படியே நல்லா பீட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்பூன் எடுத்துட்டு சீடு வரக்கூடாது. சீடு இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஜூஸை இதில் அப்படியே மேலே ஊற்றிடலாம். இல்லை கடைசியில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பன்னீரை அப்படியே மேலே சேர்த்துடலாம். வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. லைட்டாக கொஞ்சம் உப்பு. இப்போ நம்மளுடைய இந்த பன்னீர் கீரை சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து ரொம்ப குயிக், மிஞ்சி போனால் என்னென்னா கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே நம்ம அந்த சாலடை வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்டூடெண்ட் ஷெஃபோட நம்ம செஞ்சு பார்த்தோம் இல்லையா? கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாலடையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. அடுத்த எபிசோடில் புது ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது என்னோட என்ன சமையலோ. see you, bye.